வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்தில் கடவுளினுடைய குவாலிட்டிஸ் சொல்லும்போது ஒரு இடத்துல ரோமரில் 2:11 என்று நினைக்கிறேன், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இந்த பட்சபாதம் இல்லை, பட்சபாதமா பாரபட்சமா அப்படின்லாம் நிறைய அந்த சொற்றொடர் இருக்குது. என்ன பொருள்னா விருப்பு வெறுப்பற்றவர், இவன் எனக்கு வேண்டியவன் இவன் எனக்கு வேண்டாதவன் கடவுள் நினைக்கிறதே இல்லை, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு அப்படின்னு பரிசுத்த வேதம் முழுக்கவே சொல்லுது. கடவுள் எப்பவுமே நியாயமாய் நடக்கக்கூடியவர், விருப்பு வெறுப்பற்றவர் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், எப்படி சார் விருப்பு வெறுப்பில் இருந்துங்க, சில பேர் நல்லா இருக்கிறான், சில பேர் நல்லா இல்லை, சில பேர் வசதியாக இருக்கான், சில பேர் கஷ்டப்படுறான். இவையெல்லாம் பார்க்கும்போது விருப்பு வெறுப்பற்றவர் மாதிரி தான் தெரியுது. அவர் கடவுளை அவனை நல்லா ஆசீர்வச்சு காப்பார். என்ன பார்ப்பா கடவுளுக்கு கை விட்டார், கடவுளுக்கு கண்ணே இல்லைப்பா, கடவுளுக்கு நம்ம படுற கஷ்டம்லாம் தெரியலையா, சில நேரங்களில் கடவுள் இவ்வளோ தவறான விஷயங்களை அனுமதிக்கிறாரு அப்படின்லாம் நம்முடைய உலக பிரகாரமான அனுபவங்களை வைத்து நாம் முறுமுறுப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நீங்களே முறுமுறுத்திருப்பீர்கள். நானும் கூட சில நேரங்களில் ஏன் கடவுள் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு, ஏன் இப்படி அலோவ் பண்ணுறாரு அப்படின்லாம் கேட்கிற ஒரு சூழல் இருக்கிறது. கடவுள் விருப்பு வெறுப்பற்றவர், ஆனால் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். 3 விஷயங்களை மனிதனிடத்தில் எதிர்பார்க்க. ஒன்று, அவரிடத்தில் உண்மை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்குறான். ஒரு ஜென்யூனிட்டி மனுஷங்கிட்ட இருக்கணும் கடவுள் எதிர்பார்க்குறது. ஆதாமையும் ஏவாளையும் அங்கே விட்டுட்டு அந்த மரத்தில் பழத்தை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னார். அந்த மரத்தை படைக்காமையே கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட ஒரு ஜென்யூனிட்டி இருக்கா, உண்மை இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்தார். அந்த உண்மையிலிருந்து அவங்க பிறந்து போயிட்டார்கள். சரி, அடுத்தது உண்மையாக மட்டும் தப்பு தான். நான் எதுவுமே செய்யாமல் கடவுள் எனக்கு எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்குறது எவ்வளோ பெரிய தப்பு. உழைப்பு இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். 2வது, என்னால் முடிஞ்சது, தப்போ சரியோ, எனக்கு கொடுத்த வேலையை, எனக்கு கொடுத்த பொறுப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க உழைப்பு இருக்க வேண்டும். இந்த உண்மையோடு கூடிய உழைப்போடு கூடிய 3வது இருக்க வேண்டியது உறவு இருக்க வேண்டும், இறை உறவு இருக்க வேண்டும். ஸோ உண்மையாக செய்கிறது ரொம்ப முக்கியம், உழைத்து கொண்டே இருப்பது ரொம்ப முக்கியம். இந்த 2ஐயும் இறை உறவோடு இணைந்து செயல்படுவது முக்கியம். இப்படி செய்கிறவனுக்கு கடவுள் நிச்சயமாக அனுக்கிரகம் செய்வார் என்பது தான் சரியான புரிதல். நமக்கு ஒன்று நடக்கலைன்னா இந்த 3ல் எங்கேயோ நம்ம குறைவாக இருக்கணும். நம்ம உழைப்பில் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும்னு அர்த்தம். அப்படி எஃபர்ட் போட்டாலும் கூட ஏதோ நம்மக்கிட்ட உண்மை இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். இது 2 இருந்தால் கூட இதை கடவுளோடு இணைந்து கடவுளோடு உறவு வைக்காமல் சில காரியங்களை நாம் செய்வது, எது செய்தாலும் கடவுளுடைய பரிசுத்தாவியின் வல்லமையோடு வழிநடத்துதலோடு அந்த ஆளுகையோடு செய்வது. எனவே கடவுள் விருப்பு வெறுப்பு பார்க்கிறவர் அல்ல. கடவுளத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வர எனக்கு தடைபடுகிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தள்ளிப்போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தடைபட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், என் உண்மையிலேயோ என் உழைப்பிலேயோ அவரோடு நான் வைக்கிற உறவிலேனா ஜெபத்தில் மற்ற காரியங்கள் வச்சுங்களேன், அந்த உறவிலேயோ எங்கேயோ குறை இருக்கிறது. அந்த குறையை சரி செய்தால் விருப்பு வெறுப்பற்ற கடவுளால் நானும் விரும்பப்படுவேன் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.
அன்பிக்கினிய வான்மலர் நேயர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவேளையில் மீண்டும் ஒரு விஷயம் கூட உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே குறிப்பாக கடவுளுடைய வார்த்தை உங்களிடத்தில் சந்திப்பதில், வார்த்தையின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான பலவீனங்களும் சோர்வுகளும் போராட்டங்களும் குறிப்பாக வியாதிகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட அவ்வப்போது சில பலவீனங்களும் சோர்வுகளும் சுகவீனங்களும் ஏற்படும் பொழுது நம்மை அறியாமலே கேட்கின்ற கேள்வி, கடவுள் கைவிட்டாரா? கடவுள் ஏன் இப்படிலாம் சோதிக்கணும்? கடவுள் என்னத்துக்கு இப்படி என்று நாம் கடவுளை தூஷிக்க நினைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்மை ஒரு வியாதியிலே படுத்திருக்கிற நம்முடைய நண்பரானாலும் சரி, நம் உறவினரானாலும் சரி, நம்முடைய குடும்பத்தில் ஒருவரானாலும் சரி, நாம் சொல்லுகின்ற வார்த்தை, இவன் என்ன பாவம் செஞ்சானோ என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் பாவத்தோடு நம்முடைய பலவீனங்களையும் சுகவீனங்களையும் இணைத்து பேசுவது இன்றைக்குரிய இயல்பு மாத்திரமல்ல, பழைய காலத்திலும் அப்படித்தான் பேசி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக திருமறையிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் ஓடிக்கொண்டு தான் இருந்தது. இந்த பலவீனங்கள் மத்தியிலும் நாம் எப்படி அந்த பலவீனங்களை கையாளுகிறோம்? இந்த பலவீனங்கள் மாத்திரமல்ல, கொடிய வியாதிகள் அல்லது தொடர்ந்து இருக்கின்ற வியாதிகள், இந்த வியாதிகளிலே நாம் கடவுளை எப்படி பார்க்கிறோம் என்பதைத்தான் இந்த கால வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதற்காக நான் தெரிந்து கொண்டே ஒரு வேத பகுதி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9, 10 வாக்கியத்தை நான் வாசித்து தியானிக்க போகிறேன். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் அமர்ந்திருக்கும்படி என் பலவீனங்களை பற்றி நான் மிகவும் சந்தோஷமாய் பெருமை பாராட்டுவேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு நேரிடும் பல பலவீனங்களிலும் அவமானங்களிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியம் கொள்ளுகிறேன். நான் பலவீனராய் இருக்கும் போதே வல்லமை உள்ளவனாய் இருந்தேன் என்பதே. அன்புக்குரியவர்களே, விசேஷமாக நான் அறிமுகத்திலே சொன்னது போல, நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அல்லது இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற பலவீனங்கள் நோய்கள் எல்லாம் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் என்கிற குற்றச்சாட்டை நாம் சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம். உடனடியாக நியாயம் தீர்க்கிறோம். என்ன பாவம் செஞ்சானோ, அவன் பண்ண பாவத்துக்கு தான் ஏன் அனுபவிக்கிறான், அவன் கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணான், தேவைதான் என்று நாம் ஒவ்வொருவரையும் பேசிக்கொண்டு தான் போகிறோம். இதே சூழலைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் இருந்ததை நாம் பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷத்தில் ஒரு பிறவி குருடன் பார்வை பெறும்படியாக அங்கே இருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் நடந்து போய்கொண்டிருந்த போது ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், இந்த பிறவி குருடன் அல்லது பிறவி பார்வையற்றவன், இவன் பிறந்தது பிறவி குருடனாகவே பிறந்தது, இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று ஒரு கேள்வியை கேட்டபோது ஆண்டவர் இயேசு ஒரு அழகான பதிலை கொடுக்கிறார். இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, இது கடவுளின் நாமம் மகிமைக்கென்றே என்று சொல்லி அவனுக்கு பார்வை கொடுத்து கடவுள் இருக்கிறார், கடவுள் அவனை நேசிக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தியே அற்புதமான ஒரு நிகழ்வை யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போலத்தான் பழைய ஏற்பாட்டின் பகுதியை கொண்டு வருகிறேன். யோபு புத்தகத்தை எடுத்துக்கொள்வோமே. யோபுவையும் கூட எல்லாவற்றையும் இழந்து போனான். எல்லாவற்றையும், பெரிய செல்வந்தனாக இருந்தவன், ஐஸ்வர்யவனாக இருந்தவன், எல்லா வளங்களும் மிகுந்திருந்தவன், எல்லாம் போன நிலையிலே நிர்கதியாக நிற்கிறான். நிர்கதியாக நின்றது மாத்திரமல்ல, அவனுடைய சரீரத்திலே பெரிய பெரிய கொப்பளங்கள் எல்லாம் வந்தது. புண்கள் நிறைந்தவனாக்கி, புண்களை நாய்கள் நக்கியது என்று சொல்லப்படுகிற அளவிற்கு உட்கார்ந்து கொண்டிருந்த போது அவனுடைய மனைவியும் கூட வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீ இழந்து விட்டாய், இனியும் ஏன் கடவுளை நினைத்து கொண்டிருக்கிறாய், ஏன் கடவுளை நீ போற்றி கொண்டிருக்கிறாய், கடவுளை தூஷித்து விட்டு என்னோடு வா என்று சொன்ன போது மிக அழகாக யோபு சொல்லுகிறான், நன்மை பெற்றுக்கொண்டு நான் தீமை பெறலாகாதோ என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தொடர்ந்து விதமாக சொல்லி யோபு இருக்கிற நிலையில அவருடைய நண்பர்களும் வந்து சொல்லுகிறார்கள், யோபு நீ இந்த நிலைக்கு வந்ததற்கு காரணம் உன் பிள்ளைகள் செய்த பாவமாக இருக்கும் அல்லது நீ செய்த பாவமாக இருக்கும் என்று சொன்னபோது யோபு எல்லாவற்றையும் விட்டு கடவுள் என்னுடைய வழக்கை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி கடவுளின் மேல் நம்பிக்கை கொண்டவனாக்கி தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டவனாக்கி யோபு எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலே பவுலடிகளார் சொன்ன வார்த்தைகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். என் பலவீனத்தில் நான் சந்தோஷப்படுகிறேன்.
பவுலடிகளார் பலவீனத்தை குறித்து பலவிதமான வேத வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவருடைய கண்ணிலே சீழ்வடிந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் அவர் லூக்கா என்கிற மருத்துவரை தன்னோடு கூட வைத்திருந்தார். எங்கு பயணம் மேற்கொண்டாலும் லூக்கா அவரோடு இணைந்து பயணித்தார் என்று சொல்வதும் உண்டு. இந்த சூழலில் தான் அவர் மிக அழகாக இந்த 12ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் ஆண்டவரிடத்திலே 3 முறை கேட்டேன். என்ன கேட்டாராம்? இந்த முள்ளை எடுத்து விடும்படியாக்கி, என் பலவீனத்தை எடுத்து போடும்படியாய், என் சுகவீனத்தை எடுத்து போடும்படியாய் 3 தரம் கேட்டேன். ஆனால் ஆண்டவர் கொடுத்த பதிலோ, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாயிருக்கும் என்று ஒரு வார்த்தை சொன்னதாக பவுல் சொல்லிவிட்டு கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் அமர்ந்திருக்கும்படி இந்த முள், இந்த பலவீனம் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது என்று சொல்லுகிறார். என்னுடைய அடுத்ததாக சொல்லிக்கொண்டே சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு நேடும் பல பலவீனங்களிலும் அவமானங்களிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியம் கொள்ளுகிறேன். ஏனென்றால் நான் பலவீனமாய் இருக்கும் போதே வல்லமை உள்ளவனாயிருந்தேன் என்று பவுலடிகளார் தனக்குரிய வல்லமை கடவுள் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த கால வேளை இந்த தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஏதாவது ஒரு வகையில் பலவீனப்பட்டிருந்தால், சுகவீனப்பட்டிருந்தால், இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் பலவீனங்களில் இருக்கிறார். உங்களுடைய பலவீனங்களிலே அவர் பலமாக்கி, உங்களுடைய பலவீனங்களிலே அவருடைய கிருபை தருகிறவராய், உங்களுடைய சுகவீனங்களிலே அவர் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற பலவீனங்கள் எல்லாம் ஒரு விதத்தில் இந்த உலகம் பாவம் நிறைந்திருப்பதனால் வந்தாலும் கூட, இந்த பலவீனங்கள் மத்தியிலும் பாவத்தின் பரிகாரியாம் இயேசு கிறிஸ்து, பரம வைத்தியனாம் இயேசு கிறிஸ்து, உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு பிரியாதவராக இருக்கிறார். மிக அழகாக ஒருவர் சொல்லுவார், ஒரு பக்தன் சொல்லும் போது சொல்லுவார், கடவுள் எப்பொழுதும் நம் பக்கத்தில் இருக்கிறாரு, ஆனால் பலவீனத்தில் நம்ம அருகில் இருக்கிறார் என்று. பக்கத்திற்கும் அருகிலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பக்கத்தில் என்று சொன்னால் கூப்பிட தொலைவில்லை, அருகில் என்று சொன்னால் கூப்பிடாமலே நம்ம அருகில் கிட்ட இருப்பது தான் அருகில் என்று சொல்லி விளக்கத்தை கொடுப்பார். ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் கூட நீங்கள் பலவீனங்கள் மத்தியிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சோர்வுகள் மத்தியிலே உங்களோடு இருக்கிறார். உங்களை தேற்றுகிறவராய், உங்களை பலப்படுத்துகிறவராய், உங்கள் வாழ்க்கையில் அவருடைய வல்லமை விளங்கும்படியாய் உங்களோடு கூட பயணிக்கிற ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள், அவருடைய கிருபையில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். கிருபை உங்களை தாங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக்கே. ஆமேன். செபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் திரியை கடவுளை, இந்த அருமையான கால வேளையிலும் கூட பலவீனமான ஒவ்வொருவருக்காக நாங்களும் கூட பலவீனமானவர்கள் சுவாமி. சுகீனமாயிருக்கிறவர்களையும் கூட நாங்கள் நினைக்கிறோம். வியாதியின் நிமித்தமாய் சோர்ந்து போய் எனக்கு ஆதரவு யாரும் இல்லை, எனக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. கிறிஸ்துவின் நிமித்தம் உடைய வல்லமை விளங்கும்படியாய் அவருடைய பலவீனங்களிலே, அவருடைய சுகவீனங்களிலே உடைய கிருபை தங்கியிருக்கட்டும், உடைய பலம் தங்கியிருக்கட்டும். நீர்தாமே அவர்களை தாங்கிக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதி. மீட்பிரேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். அருமையானவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக்கிய கடவுளின் அன்பும் தூயாவின் நல்லொரு ஐக்கியமாய் நடத்தும் உங்கள் யாவரோடும் தங்கியிருப்பதாக்கே. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.